உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடனை என்னால் அடைக்க முடியல, இந்த இஎம்ஐயை கட்டி முடிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா, இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி முடிக்க முடியல அப்படின்னு நிறைய முடியலன்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம்ல. தேவன் சொல்றாங்க, இதெல்லாம் என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வீடு கட்டி முடிக்க முடியல, வீடு ஒன்று வாங்குவேனான்னு தெரியல, கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேனான்னு தெரியல, என் பிள்ளைங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சில முடியாத நிலைகள் நம்ம மனிதர்களுக்கு இருக்குதுல்ல. தேவன் சொல்றாங்க, நான் முடித்து வைப்பேன். நல்ல வேலையில உட்கார முடியல அப்படின்னு சொல்றீங்களே, சொத்தை விற்க முடியல, இந்த சொத்துக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், அதை விற்க முடியல அப்படின்றீங்களா, இந்த பத்திரத்தை திருப்ப முடியல, இந்த வியாதியோட தான் நான் வாழணுமா, வாழ்க்கை ஃபுல்லா இந்த வியாதியோட தான் வாழணுமா, இது என் கூடயே இருக்குதே, இதுலேருந்தே என்னால் விடுதலை ஆக முடியாதா, இதை மாதிரி முடியாதவைகள் இருந்து தேவன் உங்களை காப்பாத்துறாரு. எதுலேயுமே நான் ஃபர்ஸ்ட் முடிக்க முடியல, முந்தி கொள்ள முடியல, முடிச்சோமா வந்துட்டோமா அப்படி கிடையாது. நிலுவை எல்லாம் நிலுவையில் போட்டு வச்சிடுறேன். முடியலன்னு போட்டு நிலுவையில் தான் நிற்குது. எதையுமே என்னால் ஜெயிக்க முடியல, வெற்றி கொள்ள முடியல, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியல, என்னால் ஒரு திறமைகளை வளர்க்க முடியல அப்படின்றீங்களே. தேவன் அதற்காக தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஒருத்தரும் அப்படிதான் சொன்னாரு, என்னால் ஃபஸ்ட்டு போய் அந்த குளத்துல, பெதஸ்தா குளத்துல இறங்க முடியல, ஃபஸ்ட்டு போனாதான் நான் சுகம் கிடைக்கும், எனக்கு ஃபஸ்ட்டே என்னால் முந்தி கொள்ள முடியல, ஃபஸ்ட்டே போய் அந்த தண்ணிக்குள்ளே இறங்க முடியல, அதனால தான் எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், யோவான் 5:7, அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நம்மளை விட மற்றவங்க முந்திக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த வியாதியஸ்தன் சொன்னான். உடனே ஏசு என்ன சொன்னாரு, உன்னால் முந்திக்க முடியல, அதனால நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வியாதியை சரி பண்ணி அனுப்பிடுறாரு. தேவன் அப்படிதான் நம்மளுக்கு உதவி செய்ய இன்னைக்கு வராரு. உங்களால் முந்தி எதையும் முடிக்க முடியல இல்லை, ஃபஸ்ட்டு வர முடியல, அதனால தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களால் முடியாததை அவர் முடிச்சு தருவதற்காகவே இன்னைக்கு வராரு. அவர் கரெக்டாக முடிச்சு தந்துடுவார். ஓகேங்களா? நீங்கள் நிலுவையில் போட்டது எல்லாமே அவர் சரி பண்ணி தந்துடுவார், முடித்து தருவார். ஓகேங்களாங்க? ஏன்னா அவர் தெய்வம், ஏன்னா அவர் பரலோகத்தின் தேவன், அவர் முடிச்சு தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.